இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேட்ரிங் ஸ்டைல் புளிக்குழம்பு. எல்லோரும் வீட்டில் சாப்பாடில் புளி தெளிச்சிட்டு அது மேலே தாளி போட்டுருவாங்க, தாளிச்சிடுவாங்க. அது புளி சாதம். இது வேறு மெத்தடு, அது வேறு மெத்தடு. கடாயில் 1 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கலாம், தாளி போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெயில் நல்லா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இது கூட வெந்தயம் போட்டுக்கலாம். இது கூட காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுட்டு காஞ்ச மிளகா லைட்டாக கலர் மாறின உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளி நல்லா திக்காக இருக்கணும். புளி அதை எடுத்து இதை கூட சேர்த்துக்கலாம். புளி எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் நல்லா அதிகமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா கம கம புளிக்குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த புளிக்குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வாசனை நல்லா வெளியே வரணும். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.